அந்தாதி அப்படின்னு ஒரு அழகான வடிவம் இருக்கு. ஒரு பாட்டில் கடைசி வார்த்தை முடியுதுன்னா அது அந்த வார்த்தை அடுத்த வரியில் தொடங்கணும். அதுக்கு பேர் தான் அந்தாதி. கண்ணதாசன் வந்து 3 முடிச்சுங்கிற படத்தில் அந்த அந்தாதிங்கிற வடிவத்தை ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் பயன்படுத்தியிருப்பார். ரஜினிகாந்த் வந்து ஸ்ரீதேவியை படகுல அப்படியே கூட்டிகிட்டு போவார். அந்த நேரத்தில் ஒரு பாட்டு, கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் போகிற நேரத்தில் அந்த ஒரு பாட்டு, முடிவில் ரஜினி அந்த படகுக்கு வந்துடுவார். அந்த கமலும் ஸ்ரீதேவியும் போகிற நேரத்தில் ஒரு பாட்டு வரும், அருமையான பாட்டு. அது கண்ணதாசன் அந்தாதி ஸ்டைலில் எழுதியிருப்பார். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், நினைவலைகள் தொடர்ந்து விட்டால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கணைகள், மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடியிரண்டும் பஞ்சனைகள், பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மடியிரண்டும் தலையணைகள். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சினிலே நினைவலைகள், நினைவலைகள் தவறிவிட்டால் நேரமெல்லாம் கனவலைகள், கனவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கணைகள், மலர்கணைகள் பாய்ந்து விட்டால் மடியிரண்டும் பஞ்சனைகள், பஞ்சனையில் பள்ளி கொண்டால் மடியிரண்டும் தலையணைகள், தனையலையில் முகம் புதைத்து அப்படின்னு அப்படியே வரிசையா இந்த அந்தாதி என்ற ஒரு அழகான வடிவத்தை இந்த தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் காரைக்கால் அம்மையார். அதே நேரத்தில் இசையில் அருமையான 2 ராகங்கள். அந்த 2 ராகம் வந்து இசை படித்தவங்களுக்கு தெரியும். கர்நாடக சங்கீதம் முதல்ல நம்ம படிக்க போனோம்னா அந்த ராகத்தை தான் சொல்லி கொடுப்பாங்க. மாய மாளவ கவுளைன்னு அந்த ராகத்துக்கு பேர். சரே கம பதனி சானித பமக ரே சரி கம பதனி சானித பமக ரே இதான் மாயமாளவ கவுளை. இந்த ராகத்தை அழகுபடுத்தி அந்த ராகத்தை அறிமுகப்படுத்தியவர் கூட காரைக்கால் அம்மையார் என்று வரலாறு சொல்கிறது என்று சொன்னால் தமிழுக்கும் இசைக்கும் எவ்வளோ பெரிய தொண்டாற்றி இருக்கிறார்கள். அந்த மாயமாள கவுளையில் இப்போ நான் சொரத்தில் அந்த பாட்டை ராகத்தை சொன்னோன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அந்த ராகத்தில் வர்ற சினிமா பாட்டை சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். மாயமாளவ கவுளைங்கிற ராகத்தில் என்ன அழகான சினிமா பாட்டு வந்திருக்கு தெரியுமா? பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பெண் பாவாய் பொன்மாலை சூடிடும் பூவாய் பெண் பாவாய் மருத மறி கொழுந்து வாசம் என் ராசாவே ஒன்ன தொட்டு பேசும் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. இதெல்லாம் மாயமாள கவுளைங்கிற ராகத்தில் வந்த பாட்டு. இந்த ராகத்தை அறிமுகப்படுத்தியவர் காரைக்கால் அம்மையாருங்கிற செய்தி உண்மையிலே கேட்பதற்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இளைஞனின் முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பவர் பெற்றோர்களா, ஆசிரியர்களா, ஆட்சியாளர்களா? ஐயா, என் பேர் கனிமொழி. என் பேர் நல்லா இருக்குங்களா ஐயா? கனிமொழிங்கிற பேர் நல்லா இருக்கான்னு என்கிட்ட போய் கேட்குறியம்மா. அழகான பேர், உண்மையிலே அழகான தமிழ் பேர். நான் முதல்ல பிறந்தப்ப எனக்கு கனிமொழின்னு பேர் வச்சு இந்த உலகத்தில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினதே என்னோட பெத்தவங்க தான் ஐயா. அப்படிப்பட்ட பெத்தவங்க தான் என்னோட முன்னேற்றத்துக்கு காரணம். நான் பேச வந்திருக்கேன் ஐயா. நீங்க பிறந்த உடனே நடந்துட்டீங்களா? உலகத்தில் எந்த குழந்தையும் பிறந்தோன்னா நடக்கவே நடக்காதுமா. அப்படியே நடந்தாலும் அந்த குழந்தைய பேய் பிடிச்ச லிஸ்ட்டில் வச்சுருவேன். சங்கிலியில் கட்டி போட்டுருவேன், அல்லது வேப்பிலை அடித்து மந்திரிப்பேன், அல்லது பூசாரியை கூப்பிட்டு வந்தேன். ஆஸ்பத்திரியிலேருந்து வகுத்துலேருந்து உளுந்தொன்னே இறங்கி ஓடிட்டான் சார். எங்கடா போயிருக்கான்னா கள்ளம் டைம் வாங்க போகிறேன்ட்டு போயிருக்கான் சார்னா
அந்த குழந்தைய யாராவது நேசிப்பாங்களா? பிறந்து உளுந்தோன்னே கள்ளம்ட்டேன் அங்கே போயிட்டான்னா, ஆஹா என் பிள்ளை பிறந்து உளுந்தோன்னே கள்ளம்ட்டேன் அங்கே போயிட்டானே அப்படின்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. ஊரே பயந்துடும், ஏதோ பேய் பிறந்திருக்குடா அப்படின்ட்டு. அதனால் பிறந்தோன்னே உலகத்தில் நடந்த குழந்தை யாருமே இல்லை. உங்களுக்கே தெரியுதுயா, ஒரு குழந்தை முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கணும்னாலும் அதுக்கு அவங்க பெற்றோர்களோட உதவிதாயா வேணும். அது தெரியாம இந்த 12 பேரும் எப்படி நம்ம முன்னேற்றத்துக்கு பெற்றோர் காரணம் இல்லைன்னு பேச வந்திருக்காங்கன்னே எனக்கு தெரியலையா. பள்ளிக்கூடத்துக்கு நீ நடந்து போகணும்னா கூட உங்கள் அப்பா அம்மா உன்னை நடக்க பழக்கி வச்சுருந்ததுனால தானே பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகிற. நீ ஆட்சியாளர்னு பேசுகிறிய, கலெக்டர் ஆஃபீஸுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க எப்படி போவ? நடந்து தானே போவ. உன்னை நடக்க வச்சதே உன்னுடைய பெற்றோர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான். அவரை பார்த்து கேட்டப்ப உங்க வெற்றிக்கு காரணம் யாருன்னு கேட்டப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு தெரியுமாயா? நான் என் தாயையும் தந்தையும் மதித்ததின் விளைவாகவே இறைவன் எனக்கு இந்த 2 ஆஸ்காரையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னாரியா. ஆளாளப்பட்ட ஆஸ்கர் நாயகனுக்கே அவங்க அப்பா அம்மா தானையா பின்னாடி இருந்தாங்க. எல்லாரும் சொல்றாங்க பெத்தவங்க எங்க மேல அவங்க ஆசையை துணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன்யா, 175% பெற்றோர்கள் அவங்க ஆசையை எங்க மேல துணிக்கல, எங்களோட ஆசையா அவங்க மேல சுமக்குறாங்கய்யா. ஐயா, நீங்க ஸ்கூல்ல எல்லாம் அடி வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேன்ப்பா. அது நாங்கள் படிக்கிற காலத்தில் அடிக்கிற வாத்தியார் தான் நல்ல வாத்தியார். அடிக்கிற வாத்தியாராக பார்த்து கொண்டு போய் விடுவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா. இந்த சின்ன பசங்களாம் ஐயா டீச்சர் மேலே ராக்கெட் விடுவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் விட்டுருக்கான் காலேஜில் படிக்கிறப்ப. அப்படி விடும்போது அந்த டீச்சர் என்ன தெரியுமா ஐயா சொல்லுவாங்க? உருப்புடுமா இது இது மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா இது உருப்புடுமா உருப்பாடாதானே. என் கிளாஸில் எங்கள் வாத்தியார் தங்கமான மனுஷன். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நேர் மாறாக தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். யாரெல்லாம் பார்த்து உருப்பிட மாட்டேன் ஃபெயிலாக போன்னு சொன்னாரோ அவங்க போனால் இப்போ நல்ல நிலமையில் இருக்கோம். என்னை தான் இப்போ ஒரு நாளைக்கு 5 தடவை சொல்லுவார், நீலாம் விளங்கவே மாட்டடா லியோனி ஃபெயிலாக போ, பாட்டு பாடிக்கிட்டே திரி 5லையும் முட்டை அப்படிம்பார். ஆனால் அவர் என்னை தான் சொன்னார். நான் தான் இப்போ வந்து வாத்தியாராகி நடுவர் ஆகிட்டேன். இன்னொருத்தனை இட்லி மாக்கியான் இட்லி தின்னு 15 18 ஹாஸ்டலில் தின்னுக்கிட்டே ஓட்டிரு விளங்கவே மாட்டேன்னார். இன்றைக்கி அவன் ஐஜியாக இருக்கான். இன்றைக்கி அவன் ராமசுப்ரமணியம் அவர் பேர், எங்கள் பக்கத்து சீட்டில் இருந்தவன். ஐஜியாக இருக்கான். உருப்பிட மாட்டேன், விளங்க மாட்டேன், இட்லி தின்னுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிடுவிடான்னார். அதனால் சில வாத்தியார்கள் சாபம் விடுறது கூட அது வரமாக மாணவர்களுக்கு மாறும். அதுதான் வந்து ஆசிரியர். அது நான் வந்து விளங்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆசிரியர் சொல்ல, இதை கேட்டால் அவன் திருந்தட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். இந்த காலகட்டத்தில் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நாங்கள் கழிக்கிற இடம் பள்ளிக்கூடமோ கல்லூரி தான் ஐயா. அந்த 12 மணி நேரத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு கரெக்டாக சொல்லி கொடுக்குறது எங்கள் ஆசிரியர் தான் ஐயா. வேறு யார் இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லியிருப்பீங்க டீச்சர்னா முன்ன காலத்தில் வந்து எங்கள் மிரட்டுறாங்க, குச்சை வச்சு திரட்டுறாங்க அப்படின்னு. இந்த காலத்தில் பெரம்ப வச்சு மிரட்டுற ஆசிரியரை விட அன்பை காட்டி மிரட்டுற ஆசிரியர் தான் சார் ஜாஸ்தி. இன்னொன்று சார், வடிவேல் சொல்கிற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்டான்னு சொல்கிற ஒரே ஆள் எங்கள் ஆசிரியர் தான் ஐயா. ஸ்கூல் லைஃப்பை விட்டுருங்க, காலேஜ் லைஃபுக்கு வந்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் 100 பேர் இருப்பான். ஒருத்தனும் ஒரு விதமாக இருப்பான். ஆசிரியர் வந்து நடத்துவார், 1 1 2 இல்லையே 1 1 11 தான் வரும், எப்படி 1 1 2 வரும் அப்படிங்கிற மாதிரி நடத்துவானுங்க. ஒருத்தவனும் ஒரு மாதிரி என்ன மைண்ட் செட்டில் இருக்கான், ஒருத்தவன்ட்ட எப்படி சொன்னால் எப்படி ஆள் கிளியர் பண்ண வைக்கலான்னு பார்த்து எல்லாத்தையும் செதுக்கிற எங்கள் ஆசிரியர் தான் என் உயர்வான இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறேன்யா. என்னதான் மாதா பிதா குரு தெய்வமாக இருந்தாலும் மாதாவும் பிதாவும் குருவுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்ததே குரு தான். என் ஃபாதர் மே பி எ ஃபர்ஸ்ட் ஹீரோ, என் மதர் மே பி எ ஃபர்ஸ்ட் லவ், ஃபார் ரோல் மாடல் ஃபார் எவ்ரி பர்சன் இஸ் அ டீச்சர். இதுக்கு ஒரு கதை இருக்குது. எந்த குழந்தையா இருந்தாலும் ஏந்திரிச்ச உடனே ஒரு இது தெரிஞ்ச உடனே விளையாடுற விளையாட்டு
டீச்சர் விளையாட்டியா? எடுத்த உடனே ஒரு பேனாவோ சாக் பீஸோ எடுத்து எழுதி போட்டு A ஃபார் ஆப்பிள் B ஃபார் பால்னு சொல்லுமே தவிர, நான் ஆட்சியாளன் எனக்கு கீழே நீ தொண்டன்னு சொல்லாதியா. அந்த மாதிரி தான் அந்த சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு உயர்வான இடம் அது எதுனா அது ஆசிரியர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. அப்பா அம்மாவை இருந்து சோறாக்கி விளாட்றேன் அது அந்த விளாட்டில் ஒரு காலத்தில் போய் இப்போ எல்லோரும் வந்து நீலத்திமிங்கலம்னு ஒரு விளாட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதுக்கு அப்பா அம்மா விளாட்டே விளாண்டுருக்கலாம் போல இருக்குது. அது பிரச்சனை இல்லாத விளாட்டு. இப்போ என்னமோ நீலத்திமிங்கலம்னு ஒரு விளாட்டு பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு குதித்து தற்கொலை பண்ணிக்கிறான்ட்டு. ஒரு விளையாட்டை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இன்னொரு விளையாட்டை விளையாட வேண்டும் என்பதற்கு போராட்டம் நடத்தினோம். அது நம்ம மண்ணின் விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஆனால் ஒரு விளையாட்டை விளையாட வேணாம்னு போராட்டம் நடத்துகிறான். அது நீலத்திமிங்கல விளையாட்டு. திமிங்கலமா ஜல்லிக்கட்டா? ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழனுடைய வீரத்துக்கான விளையாட்டு. ஆனால் நீலத்திமிங்கலம் நமது மாணவர்களை கோழையாக்குகின்ற விளையாட்டு. அதனால் நீலத்திமிங்கலம் ஒளியட்டும், ஜல்லிக்கட்டுகள் இந்த நாட்டிலே பெருகட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஐயா, எல்லாத்துக்குமே காரணம் பெற்றோர்கள் ஆட்சியாளர்கள்னா அப்புறம் நாங்கள் பட்ட தனியாக ஸ்கூலு காலேஜ்னு எதுக்கு வச்சுருக்கோம்? உங்களால் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு நாள் லீவ் விட்டா போதும் பக்கு பக்குன்னு இருக்கும். ஆஹா, இன்னைக்கு வீட்டில் இருக்கானே, இவனால எத்தனை பிரச்சனை வரப்போதோன்னு நினைக்கிற பெற்றோர்கள் தான் சார் ஜாஸ்தி. பயிலுக்கு லீவ் விட்டால் முதல்ல கண்ணீர் வடிக்கிறது யாருன்னா அப்பாவும் அம்மாவும் தான். சனி ஞாயிறு ஐயோ 2 நாள் இந்த குரங்கையும் இந்த பேயையும் கட்டி வாழணுமே. யார் பெத்த பிள்ளைகள? திங்கக்கிழமை அவங்க கிளம்பணுன்னா அப்பா பஸ்ஸில் ஏற்றி விட்டு அந்த அம்மா ரிலாக்ஸாக வருது. அதுலேயும் இந்த சம்மர் லீவு வருதுன்னு வச்சுக்கிறோங்க, 1 மாதம். ஏங்க என்னங்க செய்ய சொல்கிறீங்க இந்த பயல்களை? காலையில் 1 மணிக்கு எந்திரிக்கிறேன், மத்தியானம் என்னடான்னு கேட்டால் இப்போ தாம்மா பொறுமா 2:30க்கு எந்திரிப்பான் அப்படிங்கிறேன். காலை சாப்பாடு எப்படா சாப்பிட்றேன்? சாயந்தரம் 4 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு திருப்பி கம்பளியை போத்துறேன். எப்படா பள்ளிக்கூடம் தொடங்கும்னா எனக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கடான்ட்டு. இவங்க பெத்த குரங்கு பேய பூரா 9 மணிக்கு ஆட்டை தட்டி விட்றாங்கன்னா வாத்தியார்கள்ட்ட தான். அதுக்கு தான் அந்த 60ஐயும் கட்டி மேய்க்கணும் பாவத்தை. அடே அப்பா, நீ மேய்க்கணும்னு சொன்னீல, இப்போ தான் அதுக்கு எனக்கு அர்த்தமே புரியுது. ஐயா, இந்த காலத்தில் ஆட்சியாளர்களை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து ஆட்சியாளர்களை வந்து உறவு முறையில் தான் சொல்லியிருக்கிறோம். காந்தி தாத்தா, நேரு மாமா, பேரறிஞர் அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார்னு சொல்லியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருக்கும்போது இளைஞர் சமுதாயத்தை முன்னேற்றுவது ஆட்சியாளர்கள் மட்டும்தான் முடியும். காமராஜர் நிறைய பேர் பேசுகிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் காமராஜர் எந்த ஒன்றுமே படிக்காதவர்? அவருக்கு எந்த ஒரு ஆசிரியரும் கிடைக்கல, எந்த ஒரு பட்டமும் கிடைக்கல. அவரோட கடைசி நிலைமை வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் அவங்களோட பெற்றோர் ஆதரவு இல்லை. மாறாக காமராஜருங்கிற ஒருத்தர் இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரிகிறாருன்னா அவர் ஒரு ஆட்சியாளராகவும் அவர் ஒரு அரசியலில் மிகப்பெரிய சாதனை படுத்தினால தான் உங்களுக்கு ஆட்சியாளர் தெரியுது. காமராஜர் எந்த ஒரு டாக்டர் பட்டமோ இல்லை கலைஞர் ஏதோ மிகப்பெரிய டிகிரி பட்டமோ வாங்கினது கிடையாது. இவங்களால தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பல சாலை திட்டங்கள், மேம்பாடுகள், நதிநீர், இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்தது படிக்காத ஆட்சியாளர்கள் மட்டும்தான். ஐயா, மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வரும். அர்ஜுனன் போய் அவங்க அம்மாட்ட உதவி கேட்க மாட்டான், அவங்க தம்பிங்கள்ட்ட உதவி கேட்க மாட்டான், அவங்க குருட்ட உதவி கேட்க மாட்டான். அவன் போறது இன்னொரு ஆட்சியாளரான கிருஷ்ணன்ட்ட தான் போவான். அந்த கிருஷ்ணனுடைய ஆட்சியின் மூலமாகத்தான் அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறான். அந்த மிகப்பெரிய தொடர் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுதுன்னா அதுக்கு கிருஷ்ணன்கிற மிகப்பெரிய ஆட்சியாளர் தான் காரணம். நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம். அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
ஜனநாயகத்தில் நாம் 700 மன்னன், ஜனநாயகத்தில் நாம் 700 மன்னன், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முள்ளிகளே, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. எப்படியா எம்ஜிஆர் பாட்டை இப்படி அசையாமல் அட்டென்ஷனில் நின்று பாடினேன்? எம்ஜிஆர் பாட்டை பாடணும்னா கையை காலை அசைக்காமல் பாடவே முடியாது. நீங்கள் எந்த பாட்டை வேணாலும் பாருங்களேன். கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு, ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், நல்ல பேரை. கொள்கை பாட்டு பாடினாலும் சரி, காதல் பாட்டு பாடினாலும் சரி, இந்த கை இல்லாமல் எம்ஜிஆரால் முடியவே முடியாது. நீங்கள் பாருங்கள், பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் மெல்லலையே நீ போய் செய்தி சொல்ல மாட்டாயோ, கொத்தும் கிளி இங்கிருக்கு, கோவை பழம் அங்கிருக்கு. அதுக்கு இதே தான். எந்த பாட்டு எம்ஜிஆரோட பாட்டு ஆக்ஷன் இல்லாமல் நீ எப்படித்தான் இப்படி ஜனகன மனகதி பாடின மாதிரியா? கிளி போல பேசு, இளம் குயில் போல, என்னையாலையெல்லாம் அப்படிலாம் பாடவே முடியாது. ஆனால் அழகாக பாடினேன். அது வரை என்னன்னா வார்த்தை மாறிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் அப்படியே அட்டென்ஷனில் தேசிய கீதம் மாதிரியே பாடிட்டேன். ஐயா அந்த பாட்டிலே சொல்றாங்க, ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னன், தென்னாட்டு காந்தி. தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா அப்போவே சொல்லிட்டார். இதெல்லாம் விட்டுட்டு ஆட்சியாளர்கள் மேலே குறை சொல்றதை ஏற்றுக்கவே முடியாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முகற்றே உலகு அப்படின்னு அந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் முன்னோடி, அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதில் அகர அப்படிங்கிற முதல் வார்த்தை என்னன்னா ஆ. அதை பசுன்னு சொல்லலாம், அரசன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். சப்போஸ் கடவுள் நம்பிக்கை இருந்திருந்தா இந்த உலகத்தை படைத்தவன் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்னையா சொல்லுவீங்க? கடவுள்னு தான் சொல்லுவீங்க. இந்த உலகத்தை படைத்தவன் கடவுளானா இந்த உலகத்திற்கு என்ன படைத்தவன் எங்கள் பெற்றோர் மட்டும்தான், வேற யாரும் வரமாட்டாங்க. ஐயா ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதுக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ பில்டிங் வந்து எப்படின்னா ஹைட்டாக போகும், அதுக்கு காரணம் நான் தான் ஆசிரியர் பேசுவாங்க. ரொம்ப ஹைட்டாக போவோம் அப்படின்னு ஆட்சியாளர் பேசுவாங்க. ஆனால் அந்த பில்டிங்கில் அடியில் பேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதான் எங்கள் பெற்றோர். யார் இந்த மகால் எப்படியா, இந்த ஹால் எப்படியா இருக்குது உங்களுக்கு? அழகான மகால். இப்போ கீழே அஸ்தி வர ஸ்ட்ராங்காக தான் நிற்கும், சொல்ல முடியாது. பேசுகிறோம் பொத்துன்னு உடச்சி கீழே போனால் போயிடுவீங்க. நீ என்ன உடச்சி விட்டாலும் உடச்சி விட்டுருவ போல இருக்க. நல்ல அஸ்திவாரம் இருக்க போய்தாயா இத்தனை திருமணங்கள் இங்கே நடந்திருக்கு. பல பேர் வாழ்க்கையவே இந்த இடத்துல தான் தொடங்கியிருக்கான். அப்போ காரணம் என்னன்னா பேஸ்மெண்ட்டு நல்லா இருக்குது, அஸ்திவாரம் நல்லா இருக்கிறதுனால தான் இந்த மகால் பல குடும்பங்களை உருவாக்கியிருக்கு. உண்மைதான்யா. ஆனால் நேரம் சரியில்லாமல் போயிடும். திடீர்னு பேசும்போது பொட்டையன்னு உடச்சிட்டு உள்ள போயிடும், யாரும் என்ன போனான்னு தெரியாது. அந்த அஸ்திவாரம் தான் எங்கள் அப்பா அம்மா. ஆசிரியர் வேணால் அது உயர்த்தலாம், ஆட்சியாளர் வேணால் வேணால் உட்காந்துருக்கலாம். ஆனால் ஆசிரியரையும் ஆட்சியாளரையும் தாங்கிறது எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான். இப்போ அம்மா இல்லைனா யாருமே இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். அம்மா இல்லைனா இந்த எதிர்கட்சியில் பேச வந்திருக்கோம், ஆசிரியருக்காக பேச வந்திருக்கோம், ஆட்சியாளருக்கும் பேச வந்திருக்கோம், 12 பேருமே இல்லை. அவங்க பேசுகிறாங்களே அந்த ஆசிரியரும் கிடையாது, அந்த ஆட்சியாளரும் கிடையாது. அம்மா இல்லைனா யாராச்சும் வந்திருப்பாங்களா? அப்பா இல்லைனா யாராச்சும் வந்திருப்பாங்களா? யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஐயா எனக்கு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும் ரொம்ப நாள் ஆசை. என் லட்சியம் அதான், என் கனவு அதான், என்னோட உலகமே அதான். நான் வந்து 10th 482 மார்க் எடுத்தேன். ஐயா என்னை பார்த்தா அப்படி தெரியாது, படிக்கிற தருதலை புள்ள மாதிரியே இருப்பேன். பார்த்தா என்னை பார்த்தா 400 நீயா அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையில எடுத்தேன், என்னால நம்ப முடியல, ஆனால் உண்மையாக எடுத்தேன். தம்பி உடம்புக்கும் மார்க்குக்கும் என்னையா சம்பந்தம்? குண்டா இருக்கவன் 5லேயும் 3 மார்க் வாங்குறேன், அதுக்கு என்ன செய்ய சொல்கிற? ஒல்லியாக இருக்கிறதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை சாமி. உடம்பு இல்லையா, ஆனால் மூஞ்சி இருக்குல்ல, அவளை பார்த்தா திருட்டு பையன் மாதிரியே இருக்கும், குறு குறு குருன்னு இருக்கும். நான் 482 மார்க் எடுத்தேன். எனக்கு ஸ்போர்ட்ஸில் பெரிய மேன் ஆகணும் ரொம்ப ஆசை. நான் வந்து ஸ்போர்ட்ஸில் தமிழ் காரைக்கால்லே ஏன் இந்த தமிழ்நாட்டிலே முதல்ல 10th படிக்கும்போது நேஷனல் செலக்ட் ஆன முதல் ஆள் நான் மட்டும்தான், இங்கே யாருமே இல்லை.
அப்பேற்பட்ட நேஷனல் வாய்ப்பை என்னால் பயன்படுத்திக்க முடியலையா? எல்லாமே ரெடி ஆகிட்டு எல்லாமே ஃப்ரீ, டெல்லியில் நடந்துச்சு. ஆனால் எங்கள் ஆசிரியர்கிட்ட, எங்கள் பெற்றோர்கிட்ட வந்து ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காங்க, இந்த பையன் நல்லா படிக்கிறான், இவனை ஸ்போர்ட்ஸுக்குலாம் அனுப்பாதீங்க, வீணாக போயிடுவான். ஏன் ஸ்போர்ட்ஸுக்குலாம் வீணாக போயிடுவானா? விராட் கோலி இல்லைனா கப்பு வாங்கியிருக்க முடியுமா? கபடியில் பிரபஞ்சன், அஜய் தாக்கூர் இல்லைனா இப்போ கபடி பார்த்துட்டு இருப்பீங்களா? ஸ்போர்ட்ஸும் முக்கியத்துவம் தான்யா, படிப்பே வாழ்க்கையா. எங்கள் பெற்றோர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஆசிரியர், இவனை படிக்க வைங்க, ஸ்போர்ட்ஸ்லாம் அனுப்பாதீங்க, 482 மார்க் எடுத்திருக்கான், இன்னும் நிறையா வருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பேச்சு கேட்பாங்களா உடனே எங்கள் அப்பா அம்மா? பெற்றோர் பேச்சை தான் கேட்பாங்க, உடனே ஆசிரியர் பேச்சை தான் கேட்பாங்க. சரி போவேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அது நானும் விட்டுட்டேன். +1 +2 படித்தேன், 2 வாட்டி நேஷனலுக்கு போனேன். ஒரு நேஷனலுக்கு 18,000 ரூபா, 2 நேஷனல் 36,000 ரூபா வாங்கிட்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன். எங்கள் அம்மா அப்பா அழுதாங்க. அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீரில், என் புள்ள அவனான அஸ்திவாரத்தை சிதைச்சிட்டான், இனிமேல் எப்படின்னா வாழ்க்கையில் அவன் முன்னேறிடுவான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க.